ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு நம்ம தர்ஷிக்குட்டி வந்து காலிஃப்ளவர் சில்லி கேட்டிருந்தாங்க. அதனால அவங்க அப்பாவை கடைக்கு போய் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வர சொன்னா, அதே மாதிரி அவங்க அப்பா போய் கடையில் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ காலிஃப்ளவரை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்தாச்சு. இப்போ காலிஃப்ளவரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சில்லிக்கு தேவையான பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம வீட்லேயே மேக் பண்ண பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பொடியோட திக்னஸ் நல்லா இறங்கினா தான் காலிஃப்ளவர் சில்லி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஊறிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். தர்ஷிக்குட்டிக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி முருகலாக பொரிச்சாதான் பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் சில்லி பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தர்ஷிக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரியே மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தர்ஷிக்குட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. தர்ஷிக்குட்டி எவ்வளோ ஆசையாக விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள். தர்ஷிக்குட்டியோட க்யூட்டான மூமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.